Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு கப் பாலை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்றது வீட்லயே அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இதுல pan எடுத்து வச்சாச்சு. இதுல நம்ம ஒரு 1/4 கப் வந்து sugar ஆட் பண்ணிருக்கோம். இதுல கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாம அப்படியே சர்க்கரையை மெல்ட் பண்ண போறோம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இத வந்து கொஞ்சமா நட்ஸ் ஆட் பண்ண போறோம். நட்ஸ் இல்ல அப்படினா கொஞ்சமா கல்ல இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி அத போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இத ஒரு பிளேட்ல மாத்த போறோம். இந்த பிளேட்ல இத ஊத்துறதுக்கு முன்னாடி இதல கொஞ்சமா நெய் இல்லனா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்பதான் ஒட்டாம வரும். இப்போ அத ஒரு பக்கமா வச்சிட்டு இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் 2 கிளாஸ் வந்து பால் ஆட் பண்ணிருக்கேன். இது திக்கா இருக்கிற பால் தான் ஆட் பண்ணனும்ங்கறதெல்லாம் கிடையாது. சும்மா பசும்பால் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ பால் சூடாவறதுக்குள்ள ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமா பால் ஊத்தி அத கட்டிப்படாம நல்லா கரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இது மாதிரி mix பண்ணாம டைரக்ட்டா மாவை நம்ம அதுல போட்டுட்டோம் அப்படினா கட்டி விழுந்துரும். அதுக்காக நம்ம இது மாதிரி தனியா கரைச்சி எடுத்துட்டு அத தூக்கி அதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் டக்குனு சீக்கிரமா கலரி விட்டுருங்க. இல்லனா அங்கேயும் கட்டி விழுந்துரும். இப்போ நான் இதுல 1 டீஸ்பூன் வந்து மில்க் மேட் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க சேர்த்துக்கலாம். இல்லனா சேர்த்துக்க தேவையில்ல. அடுத்து பாத்தீங்க அப்படினா வெனிலா எசன்ஸ். இது வந்து சேர்த்தீங்க அப்படினா உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். முடிஞ்ச அளவு சேர்த்துக்க பாருங்க. அதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/4 கப் வந்து sugar ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து கலருக்காகவும் லைட்டா ஃப்ளேவருக்காகவுமே சேர்த்திருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இல்லனா plain ஐஸ்கிரீமா உங்களுக்கு இருக்கும் ஃப்ளேவர் இல்லாம. வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்தீங்க அப்படினா உங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நான் மில்க் மைடும் இதுவும் சேர்த்திருக்கேன். அப்படி இல்ல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணும்னா ஸ்ட்ராபெரியை வந்து நீங்க அரைச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல மேங்கோ ஐஸ்கிரீம்னா மேங்கோவை அரைச்சு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளேவருக்காக நீங்க எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நம்மளுக்கு plain ஐஸ்கிரீம் வேணும்னாலும் ஃப்ளேவர் எதுவும் ஆட் பண்ணாமலும் நம்ம செஞ்சுக்கலாம் இது மாதிரி. இப்போ பாருங்க இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத நல்லா உடைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அத உடைச்சதுக்கு அப்புறமா இத கொஞ்சமா நொறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏர்லாக் பாக்ஸா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல ஐஸ்கிரீம் ஊத்த போறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பிளெண்டரோ இல்ல க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி எந்த க்ரீமுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம நொறுக்கி வச்சதையும் இப்போ இதில் போட்டுறணும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஈவினிங் டைமில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. நான் ஈவினிங் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராகவே ஐஸ்கிரீம் வந்துருந்துச்சு பாருங்கள். ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டரில் நினச்சி எடுத்துக்கோங்க. நினச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாகவும் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான எம்மியான ஒரு ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.